டைரக்டர் தரணி டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய டாப் ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைரக்டர் தரணி மொத்தம் 7 படங்கள்கிட்ட தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டாரு. ஸோ வாங்க அவர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப்போட சேர்த்து அந்த படங்களில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஹிட் ஆர் ஃப்ளாப் நீங்கள் பல சேனலில் பார்த்துடலாம், ஆனால் கவுண்ட்ன்றது நம்ம சேனல் தான் பார்ப்பீங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 7வதா பார்க்க போகிற படம் எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் தான் நம்ம தரணியோட முதல் படம். வி.சி. ரமணின்ட்டு அவரோட நிஜ பேரோட இந்த படம் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி அந்த பேரோட அன்லக்கியா என்னன்னு தெரியல. இந்த படம் பெருசாக போல சொல்ல போனால் ஃப்ளாப்னு தான் சொல்லும். ஆவரேஜ்ன்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா தேட்டரில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. பட் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மம்முட்டிக்கு அப்போ மறுமலர்ச்சி இந்த மாதிரி ஹிட் இருக்கு. நெப்போலியனும் கூட இருப்பாரு. டபிள்யூ சப்ஜெக்ட் நெப்போலியனுக்கும் எட்டுப்படி ராசா இந்த மாதிரியான ஒரு டபிள்யூ சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸால சொல்லப்பட்டாலும் ரிவ்யூவர்ஸால கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் சொன்னாங்க. எனிவே தேட்டரில் அப்போ நிறைய பெரிய படங்கள்லாம் வரும்போது இந்த படம் வந்து ஒரு புது டைரக்டர், ஸோ சரியா ஓடல. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா பேரரசு ஒரு காமெடியில் கூட வந்திருப்பாரு. இந்த படத்தில் தொட்டு பேச சுல்தானா அந்த பாட்டு பெரிய வெற்றியாக இருக்கும். காமெடி நல்லா இருக்கும். படத்தோட கண்டென்ட் கூட பிடிச்சி அவார்டெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு. ஆனால் தேட்டரிக்கல்ல ஒரு ஃபிளாப் ரேஞ்ச் தான். ஸோ போட்ட காசு எடுத்திருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். அதனால தான் நம்ம கவுண்டில் இவ்வளோ டவுன் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த கவுண்ட்ன்றது ஒரு கமர்ஷியல் ஹிட் கவுண்டனா இருக்கும். ஸோ அதனால நம்ம தரணியோட டாப் கமர்ஷியல் ஹிட் கவுண்டில் 6வதா பார்க்க போற படம் ஒஸ்தி. ஒஸ்தியில் நம்ம சிம்புவை வந்து ஹீரோவா போட்டு இந்த படம் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி தபாங்குன்ட்டு இந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு படம். சோ இந்த ரீமேக்ன்றது பெருசா ஒர்க் அவுட் ஆகும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா தரணி வந்து பொதுவா ரீமேக்லாம் சூப்பரா பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம், அதுவும் சிம்பு அவரோட கூட்டணின்றதுலாம் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்து சில இடங்களில் பெட்டி வராம அந்த ஒரே நாள்ல வந்து ஒரு ஷோ இல்ல 5 ஹவர்ஸ் தள்ளி போன மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட ரிலீஸ்ன்றதே கொஞ்சம் தள்ளி தான் போச்சு. அங்க இந்தியில வந்த டப்பாங் அளவுக்குலாம் இந்த படம் சுத்தமா இங்க தமிழ்ல ஒர்க் அவுட் ஆகல. அதாங்க சல்மான் கானுக்கு பெருசா எடுபட்டுது. ஆனா இங்க சிம்பு கிட்ட எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அதுவும் அந்த ஹிந்தி டப்பாங்ல வந்து அவருக்கு தம்பியா அவரோட நெஜ தம்பியை ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு டப்பாங்கு அவரே நடிச்சிருப்பாரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. இங்க ஜித்தன் ரவேஸ்லாம் போட்டு காமெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இனிமே வில்லன் சோனு கொஞ்சம் ஒர்க் அவுட் இருந்தாலும் காமெடியில சின்ன சின்னதா ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் இந்த படம்ன்றது வந்து நம்ம மக்களுக்கு சரியா ஒட்டலாம் தான் சொல்லணும். அது இந்தி கல்ச்சருக்கு ஏதோ செட் ஆயிடுச்சு. இங்க திருநெல்வேலி நேட்டிவ்லாம் பண்ணி இந்த படம் எடுத்திருந்தாலும் இந்த படம் ஆடியன்ஸுக்கு வந்து பெருசா பிடிக்கல. சோ அதனால ஆவரேஜான ஒரு ரேஞ்ச் தான் இந்த படம் தேட்டரில் கொடுத்தது. நம்ம கவுண்டில் 5வதுல பார்க்க போற படம் பங்காரம். இது வந்து ஒரு தமிழ் படம் இல்ல, தெலுங்கு படம். தெலுங்குல பவன் கல்யாண் ஒரு பெரிய ஸ்டார். ஆக்சுவலி இந்த படம் 2006ல வருது. நம்ம தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் டைரக்டரா தரணி உருவெடுத்ததுக்கு அப்புறம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணை கூப்பிட்டு அங்க அந்த சான்ஸை கொடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். சோ அங்க ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கோட தான் இந்த படம் எடுத்திருந்தாங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கவரப்பா இருந்து பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு ஓகேவா தேட்டரில் 50 நாள் வரைக்கும் நல்லா போய் 100 நாள்லாம் கூட போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட வெர்டிகா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க தமிழ்ல அவருக்கு இருந்த பெரிய வெற்றிகள் அளவுக்கு இந்த படத்தோட வெற்றி அமையல. அதே சமயம் அங்க தெலுங்குல பவன் ஸ்டாருக்கு அங்க இருந்த ஒரு வெற்றி ரேஞ்சுக்கும் இந்த படம் இல்ல. சோ ஏதோ ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சில் இருக்குன்றதுனால படத்தை ஒரு 100 நாள் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க அவரோட இமேஜை காப்பாத்த. படம் டைரக்டர் தரணியாவே பார்க்கும்போது கான்செப்ட் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனிவே அங்க பங்காரம்ன்றது ஓரளவுக்கு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இருந்தது. சோ நம்ம கவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு கமர்ஷியல் ஹிட்ல எடுக்க முடியுது. ஏன்னா பவன் கல்யாண் சோ அங்க லாபம்ன்றது ரொம்ப பெரிய லாஸ்லாம் ஆயிடல. இங்க ஒஸ்திக்கும் பங்காரத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்க சிம்போட ரேஞ்சை விட அங்க பவன் கல்யாண் ரேஞ்சுக்கு அந்த படம் கொஞ்சம் தப்பிச்சுதுன்றனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் குருவி. குருவி வந்து விஜய் திரிஷா கில்லி காம்போல வருது இந்த படம். ஸோ இதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா தரணி வந்து இவங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. இந்த படம் வர ஒரு பெரிய பட்ஜெட்ல, அதுவும் ரெட் ஜெயின்ட் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து இந்த படத்தை தயாரிக்குது. ஃபர்ஸ்ட் படம் அப்பனா எவ்வளவு பெருசா இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு வேற லெவல் எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அத்தனையே வந்து குழி தோண்டி போச்சு படம் வந்ததுக்கு அப்புறம். ஆனாலும் வந்து ஒரு புது ஒரு பெரிய ஆள் வந்து தயாரிக்கிறான்னு போது விட்டுருவாங்களா? சோ 150 நாள் கிட்ட வச்சு ஓடிட்டாங்க. இது வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக்னு சொல்லாம இருந்தாலே தவிர தெலுங்கு படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் நிறைய இந்த மாதிரியான சீக்வன்ஸ் தான் வரும். அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இங்க ஒரு விஷயம் பார்த்தா நம்ம தமிழ் சினிமால 2008 நீங்க எடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப் பெரிய வெற்றிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல்ல செமையா போன படங்கள்னு சொல்லிட்டு குருவி ரிலீஸ் ஆன அந்த ஒரு டைம்ல வந்து பெரிய ஹீரோக்கள் படம் இருந்திருக்காது. சோ அந்த ஒரு ட்ரைனஸை வந்து இந்த படம் யூஸ் பண்ணிக்கிச்சு. அதனால 100-150 நாள் வரைக்கும் இந்த படம் தேட்டரில் இருந்தாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய லாஸ் இருந்திருக்காது. ஆக்சுவலி படமா பார்க்கும்போது நிறைய விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க படமா நம்ம கவுண்ட் பண்ணல, கமர்ஷியல் ஹிட் கவுண்ட் தான் பண்றோம். சோ அந்த ரேஞ்சில பார்க்கும்போது ரெட் ஜெயின்ட் அப்ப நிறைய தியேட்டர் இருந்தது. சோ படங்கள் பெருசா வரல அப்ப. அதனால இந்த ஒரு படத்துக்கான தியேட்டரிக்கல்ன்றது நல்லா இருந்தது. விஜய்க்கான அந்த ஒரு புக்கிங்லாம் நல்லா இருந்தது. சோ பெருசா வந்து இந்த படத்தை செலவு பண்ணி தான் இருந்தாங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய லாபம்லாம் கிடைச்சுன்னு சொல்ல வரல. ஆவரேஜ் ஹிட் ரேஞ்ச் கண்டிப்பா தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் கொடுத்திருக்கும். ஃபிளாப்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அந்த கதை அப்புறம் விஜயோட அந்த முன்னாடி படம் தரணி விஜய் திரிஷா கூட்டணி இந்த எதிர்பார்ப்பு இந்த மாதிரியான சில விஷயங்களை அது ஃபிளாப் அப்படின்னு சொல்லலாமே தவிர
ஓவராலா ஒரு கமர்ஷியல் ஹிட் ரேஞ்சில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம குருவி படத்துக்கு தாராளமா ஒரு ஆவரேஜ் ஹிட் கேட்டகரி தரலாம். ஸோ அந்த ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒஸ்தி பங்காரம் இதெல்லாம் விட வந்து குருவிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் சொல்லலாம். நம்ம கூட மூணாவது இடத்துல பார்க்க போற படம் தில். நம்ம தரணிக்கு 2வது படம் இது. தரணியோட பேரை மாத்திரம் முதல் படம் சொல்லலாம். ஏன்னா வி.சி. ராமன் எதிரும் புதிரும் இருந்த அந்த பேரை தரணி ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் மாத்திருப்பாரு. ஸ்ரீ விக்ரமுக்கே வந்து இந்த படம் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். ஏன்னா சேதுக்கு அப்புறம் வந்து ஒரு சில படங்கள்லாம் சரியா போடனாலும் இந்த தில் கொடுத்து தான் ஒரு பெரிய இடத்த விக்ரம் பிடிச்சிருப்பாரு. இந்த படம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா தரணிக்கு ஒரு மிக முக்கியமான படம் சொல்லணும். ஏன்னா வந்து 2வது படமும் வந்து ஒரு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா பெரிய கஷ்டமா போயிடும். அதனால அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த கான்செப்ட்ல இருந்த விஷயம் ஆக்சுவலி அந்த கான்செப்டே வந்து ஓரளவுக்கு ஓடி இருக்க வேண்டியதுதான் எதிரும் புதிரும். ஆனா ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. பட் இந்த தில்ல வந்து பக்கா கமர்ஷியல் பேக்கேஜை கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலி காமெடி, பாட்டு, கதையோட சில விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்ததுனால தியேட்டர்கள் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மிக பெருசா கொண்டாடப்பட்டு 100 நாளைக்கு வரைக்கும் ரொம்பவே நல்லா ஓடிச்சு. அது மட்டும் இல்லாம தரணி, விக்ரம் இவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம லைலாக்கும் வந்து அவங்களோட அந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் உயர்த்த இதுவாயிடுச்சு. அதோட வில்லன் ஆர்சிசி வித்யார்த்திக்கும் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்து மாணிக்க விநாயகம் ஒரு பாடகர் இருக்கிற அவருக்கும் பெரிய பேருன்ட்டு தில்ன்றது ஆக்சுவலி வித்யாசாகர் கூட இந்த தில் படம் தான் வந்து ஒரு பெரிய பேருன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வேலை பார்த்து விட்டது நம்ம தமிழ் சினிமால. ஸோ தில்லுங்கிறலாம் நம்ம தரணியோட வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் படங்களை ஒன்று தான் சொல்லணும். அதே சமயம் நம்ம தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் ஹிட் பேக்கேஜில் மிஸ் ஆக முடியாத ஒரு படம் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் தூள். தில் பட வெற்றியை தொடர்ந்து இந்த தூள் படம் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருப்பாரு விக்ரம் கூட்டணியிலேயே நம்ம தரணி. தில் படத்துல வந்து ஒரு நகரத்து இளைஞனா போலீஸ் வேலைக்கு போராடுற ஒரு கதைக்களமா இருந்தது. இங்க அப்படியே வந்து ஒரு கிராமத்து இளைஞனா ஊருக்காக போராடுற ஒரு கேரக்டர். ஸோ நம்ம விக்ரம கேட்க தேவையில்ல, வேற லெவல்ல மனுஷன் அப்படியே வந்து மாறிடுவாரு. அதுக்கேற்ற மாதிரி தரணியும் வந்து சமையான ஒரு திரைக்கதைகளை வச்சிருப்பாரு. இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே அழகா கமர்ஷியலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதே சமயம் இந்த படத்திலையும் காமெடி, பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கதையும் கமர்ஷியல் கதைன்றதை தாண்டி கதைக்குள்ள ஒரு கருத்துன்றதையும் வச்சு ஒரு மெசேஜ் ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் படத்தை இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் சொல்லிட்டு நம்ம தரணி காமிச்சிருப்பாரு. ஸோ இது மக்களால் அந்த பொங்கலுக்கு வந்து மிக பெருசா கொண்டாடப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஓடிச்சு நம்ம தூள் படம் தியேட்டருக்கு. ஸோ இந்த படத்தோட இட்டுவேட்டிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தூள் படத்தோட வெற்றி ஒரு பெரிய வெற்றி. இந்த தில் தூள் இந்த 2 கண்டினியூவேஷன்லயே நம்ம தரணி டைரக்டர்ன்ற ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கிய டைரக்டர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டு தான் சொல்லணும். நம்ம தரணியோட டைரக்ஷன் லிஸ்ட்ல டாப் 1ல பார்க்க போற படம் கில்லி. விஜய் திரிஷா நடிச்ச இந்த கில்லி படம் தில் தூளுக்கு அப்புறம் வந்து நம்ம தரணி எடுக்கிறாரு. நம்ம விஜய் இப்பதான் லவ் சப்ஜெக்ட் எல்லாம் இருந்துட்டு வந்து கமர்ஷியலுக்குள்ள வராரு. ஸோ ஆல்ரெடி வந்து சுமார் அந்த விக்ரமையே வந்து கமர்ஷியல்ல வந்து தில்லு தூளுன்ட்டு வேற லெவல்ல வந்து ஆக்கி விட்டார் நம்ம தரணி. ஸோ விஜய்க்கு வந்து வேற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு கில்லின்னு சொல்லிட்டு. இங்க ஆல்ரெடியே நம்ம தரணி வந்து தில்லு தூளுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத டைரக்டர் ஆனவர். இந்த கில்லி படம் இட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நம்ம தரணி இடம் பிடிச்சிட்டா இருந்தா சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தாலே கண்டிப்பாக அங்கே தரணி இருப்பார். ஏன்னா அவர் கொடுத்த அந்த 3 கமர்ஷியல் ஹிட்ன்றதான் மிக பெருசு. 7 படம் எடுத்திருந்தாலும் 3 கமர்ஷியல் ஹிட் தான் அவருக்கு இருந்திருக்கும். நம்ம தரணி 2011 அப்புறம் படமே பண்ணல. பார்க்க போனா ஒரு 10-12 வருஷம் தான் ஃபீல்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஆனால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கமர்ஷியல் டைரக்டரா ஒரு இடத்த பிடிச்சிருக்காருனாக்கா அதுக்கு அந்த 3 படத்தோட கதை திரைக்கதைங்கிறது வேற லெவல் கமர்ஷியல் மசாலா தான் சொல்லணும். ஸோ அதில் கில்லி வந்து வேற லெவல் உச்சம் தான் சொல்லணும். அது நம்ம விஜய்க்குன்றது வந்து ஒரு கமர்ஷியல்ல விஜய் வந்து இன்னி வரைக்கும் வந்து ஒரு மரமா வளர்ந்துருக்காருன்னா அதுக்கெல்லாம் ஆரம்ப விதையில வந்து திருமலை கில்லின்றதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய உரமா இருந்ததுன்னு தான் சொல்லணும் நம்ம விஜயோட கமர்ஷியல் லைஃபுக்கு. ஸோ இங்கே நம்ம கவுண்டர்ல வந்து பெருசாலாம் குழம்பி தேவையில்ல, ஈஸியாக நம்ம தரணியோட ஹிட் கவுண்டன்றதை கொடுத்துட முடியும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து வெற்றியோட அந்த சராசரி அளவுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. அதனால கில்லி அப்படின்றது தரணியோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம்.